ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ ஹேப்பி கோட்ஸ். இந்த வீடியோல ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம சிம்பிள் அண்ட் காம்ப்ளிகேட்டட் கால்குலேஷன்ஸ் கூட ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்ல என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்பொனன்ஷியேஷன், இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். ஸோ இப்போ இந்த எல்லா சிம்பிள்ஸுமே வந்துட்டு நம்ம கோட்ல யூஸ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் நேம், ஒரு வேல்யூஸ வந்து ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அந்த வேல்யூ வந்து செட் பண்ணிக்கிறேன். 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ 2ங்கிறது நமக்கு நம்பர் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு அடிஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 ஆப்பரண்ட் வேணும். ஓகே. ஸோ இன்னொரு ஆப்பரண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். திருப்பியும் லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். y அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வந்து செட் பண்ணிட்டு இதுக்கு வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்பர் டேட்டா டைப். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அடிஷன் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம லெட் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு z அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த 2வையும் 3யையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 2ங்கிற வேல்யூ வந்துட்டு எந்த வேரியபிள்ல சேவ் ஆயிருக்கு? எக்ஸுங்கிற வேரியபிள்ல சேவ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் நமக்கு ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒய் ஆட் பண்ணும். ஸோ 3ங்கிற வேல்யூ வந்துட்டு எதில் சேவ் ஆயிருக்கு? ஒய்ங்கிற வேரியபிள் நேமில் சேவ் ஆயிருக்கு. ஸோ ஒய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ செமிகாலன். ஸோ இப்போ இதில் என்ன வேல்யூ சேவ் ஆயிருக்குன்னா 2 + 3 அப்படிங்கிற வேல்யூ வந்து சேவ் ஆயிருக்கு. ஸோ 2 + 3 ஆட் ஆகி 5ன்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட்டில் ரிசல்ட் வரணும். ஸோ அந்த ரிசல்ட் வந்துட்டு நமக்கு இசட்ல சேவ் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ அந்த இசட்ல இருக்க ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் டாக்குமெண்ட் டாட் ரைட்டு இல்லை கன்சோல் டாட் லாக் எது வேணால் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் இசட்ல இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட் இசட் வேரியபிள் நேம் அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு அவுட்புட்டில் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ 2 + 3 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதிலே வந்துட்டு நான் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? மைனஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? 2 - 3 வந்துட்டு -1 நமக்கு வரும். ஓகே. இங்கே பாருங்க 2 - 3 -1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 2க்கு பதிலாக நான் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ 5 - 3 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதிலே வந்துட்டு நான் மல்டிப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஹேஷ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதான் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 5 × 3 வந்துட்டு எனக்கு ரிசல்ட்டில் 15 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் வரும். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் 5 3s are 15 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மல்டிபிள் ஆகி ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் பதிலாக டிவிஷன் கொடுக்குறேன். ஸோ 5 / 3. ஸோ 5 / 3 வந்துட்டு நமக்கு ரிசல்ட்டில் என்ன வந்திருக்கு? 1.666 சம்திங் வந்திருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிவிஷனுக்கு பதிலாக மாடுலஸ். ஸோ மாடுலஸ்க்கு வந்துட்டு பெர்சன்டேஜ் சிம்பிள் ஆட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமைண்டர் வேல்யூவை ரிசல்ட்டாக தரும். ஸோ இப்போ இங்கே 5 இருக்குது. 5 மாடுலஸ் ஆஃப் 3. ஸோ இதுக்கான ரிமைண்டர் என்ன வரும்? 1 3s are 3. ஓகே. ஸோ இப்போ ரிமைண்டர் வந்துட்டு 2 வந்திருக்கும். ஓகே. இங்கே பாருங்கள் 5 / 3 அதோட ரிமைண்டர் வேல்யூ வந்துட்டு 2. ஓகே. அதான் நமக்கு அவுட்புட்டில் ரிசல்ட்டாக வரும். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நான் 1 கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் 1 5s are 5. ஸோ அதோட ரிமைண்டர் வேல்யூ வந்துட்டு 0. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மாடுலஸ் சிம்பிள் வந்துட்டு நம்மளோட ரிமைண்டர் வேல்யூவை ரிசல்ட்டாக தரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேஷ்ட்ரிக் சிம்பிள். ஸோ இது வந்துட்டு 2 to the power of 4 5 to the power of 6 அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பவர் வேல்யூவை மல்டிபிள் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல வந்துட்டு 5 இருக்குது. நான் 2 ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸ்பொனென்ஷியல் ஆட் பண்ணுறேன். ஸோ 5 to the power of 2. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பொனென்ஷியல் 5 to the power of 2. ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 5 × 5. ஸோ 5 × 5 வந்துட்டு நமக்கு 25 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும். ஸோ 5 எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் 2. ஸோ அப்போனா 5 to the power of 2. ஸோ 5 5s are 25 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க 5 5s are 25. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதிலே வந்துட்டு 6 ஆட் பண்ணுறேன். ஸோ 6 6s are 36. இந்த மாதிரி வந்துட்டு 2 to the power of 5 6 இல்லை 3 to the power of 2 இந்த மாதிரி வந்துட்டு பவர் வேல்யூ மல்டிபிள் பண்ணுறதுக்கு எக்ஸ்பொனென்ஷியல் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. 2 ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு எக்ஸ்பொனென்ஷியல் சிம்பிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே. இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம்னா நமக்கு இருக்கிற வேல்யூலேருந்து ஒரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இங்கே லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. இப்போ இதிலே வந்துட்டு நான் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் இசட்டை பிரிண்ட் பண்ணாமல் எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே.
ஸோ இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ்பிரிண்ட் பண்ணேன். ஸோ நமக்கு எக்ஸ்ல என்ன இருக்கு? 6 இருக்கு. நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் பிளஸ் பிளஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ் பிளஸ் 1 ஆட் பண்ணும். ஸோ எக்ஸ் பிளஸ் 1ன்னா 6 பிளஸ் 1 6 பிளஸ் 1ன்னு ஆட் பண்ணி நமக்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் தரும். ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க 7 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் தருது. ஸோ எக்ஸ் பிளஸ் பிளஸ்னா இருக்கிற வேல்யூலேருந்து ஒரு வேல்யூவை ப்ளஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்ல கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கேயே வந்துட்டு நான் 10 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். பாருங்க 11 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதான் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆப்பரேட்டர். 2 ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இருக்கிற வேல்யூலேருந்து ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் தரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க ப்ளஸ் ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ் மைனஸ்ன்னு ஆட் பண்ணுறேன். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ வந்துட்டு மைனஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ அப்பன்னா 10 மைனஸ் 1 9 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட்ல வரும். ஓகே. ஸோ இங்க பாருங்க 10 மைனஸ் 1 9 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் 11 கொடுக்குறேன். ஸோ 11 மைனஸ் 1 10 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் தரும். ஓகேவா? இதான் வந்துட்டு டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 ஆப்ரேட்டர்ஸை கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ இதிலே வந்துட்டு நான் மல்டிப்ளிகேஷனும் ஆட் பண்ணுறேன், டிவிஷன்ஸும் ஆட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இது பக்கத்திலே எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் 2 எக்ஸ்பிரஷன், ஸோ இப்போ நான் 2 ஆப்ரேட்டரை கம்பைன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஆப்ரேட்டர் அண்ட் மல்டிபிள் ஆப்ரேட்டரை கம்பைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ ஒய் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 5 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 2 இன்டூ ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 2. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 5 ப்ளஸ் 2 வந்துட்டு 7. ஸோ 7 இன்டூ 2 14 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட்டில் வரும். ஸோ அந்த நம்ம இசட்டில் ஸோ இசட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 14 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் வரும். பட் இப்போ என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆஸ் பர் ஸ்கூல் மேத்தமெட்டிக்ஸ் படி நமக்கு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 2 2s are 4. 4 + 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆட் ஆகிட்டு நமக்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ஆகணும்? ஃபர்ஸ்ட் இந்த அடிஷன் ஆட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு எது ஃபர்ஸ்ட் நடக்கணுமோ அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராக்கெட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணும். ஸோ அப்படின்னா 5 + 2 7 7 இன்டூ 2 14 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் வரும். இங்கே பாருங்க 14 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரும். ஓகேவா? ஸோ நமக்கு எந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நடக்கணுமோ அந்த இடத்துல சிம்பிளாக ஒரு ப்ராக்கெட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் நடத்திட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2 ஆர் மோர் ஆப்ரேட்டர்ஸை கம்பைன் பண்ணி கூட நம்ம கேல்குலேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வந்துட்டு அடிஷன், மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வந்துட்டு சப்ராக்ஷன் அண்ட் ஹாஸ்ட்ரிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வந்துட்டு மல்டிப்ளிகேஷன்ஸ், டிவைட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வந்துட்டு டிவிஷன்ஸ், நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆப்ரேட்டர். மாடுலஸ்க்கு வந்து நம்ம பெர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ரிமைண்டர் வேல்யூ இருக்கோ அந்த ரிமைண்டர் வேல்யூ கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணி வந்துட்டு எக்ஸ்பனென்ஷியல்ஸ் வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். 5 to the power of 2, 6 to the power of 2 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இது யூஸ் பண்ணி நம்ம இருக்கிற வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இருக்கிற வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணி நமக்கு வேல்யூஸை கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 ஆர் மோர் ஆப்ரேட்டர்ஸ் கம்பைன் பண்ணி கூட நம்ம கேல்குலேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.